ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 18:6 நாம் மறுபடியும் பார்க்கிற பொழுது, நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் விசாலத்தை கொடுத்ததாக. அதே அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். நெருக்கத்தில் இருந்து தாவீது கூப்பிட்டார். கர்த்தர் தாவீதின் சத்தத்துக்கு செவி கொடுத்து ஒரு விசாலத்தை கட்டளையிடுகிறார். இன்னைக்கு ஒரு வேளை நான் நெருக்கத்தின் நடுவில் இருக்கிறோம். என்னோட சூழ்நிலை நெருக்கத்தின் நடுவில் போய்கொண்டிருக்கிறது. வருகிற மாதம் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் காலேஜுக்கு என்ன செய்வதென்று பொருளாதாரத்தின் நிமித்தம் நான் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒரு விசாலத்தை கட்டளையிடுவாரா என்று அங்கலாய்க்கிற என் கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நெருக்கத்தில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய விசாலத்தை அவர் கட்டளையிட போகிறார். இது நடக்குமா? எத்தனை நாட்களுக்குள் நடக்கும் என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். ஆனால் எனக்கு இத்தனை நாட்களில் நடக்கும் என்று சொல்ல இயலாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, நெருக்கத்தில் இருந்து உங்களை விசாலத்துல கொண்டு போவார். ஏன் கர்த்தர் விசாலத்துல கொண்டு போகிறார் தெரியுமா? நெருக்கத்தில் இருந்த ஜனம் கர்த்தர் மேல ஒரு அன்பு, அவரிடத்துல ஜெபித்தால் எனக்கு பதில் கிடைக்கின்ற ஒரு விசுவாசம், அவரிடத்தில் மாத்திரம்தான் என் வேதனைகளை சொல்லுவேன் என்கிற தீர்மானத்தின் அடிப்படையில் தேவன் ஒரு விசாலத்தை கட்டளையிடுகிறார். தாவீது சொல்லும்போது 19ஆம் வசனத்துல, அவர் என்மேல் அன்பு கூர்ந்து என்மேல் தயவு பாராட்டி என்மேல் இரக்கம் செய்து விசாலத்தை கட்டளையிட்டார். நெருக்கத்துல கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருக்கு எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களை நேசிக்கிறவர்கள், அவருடைய தயவையும் அவருடைய கிருபையையும் அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொண்டவர்கள். அவர்களுக்கு என்ன? ஒரு விசாலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தாவீதுடைய அனுபவம் அதுதானே. பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியருடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள். நெருக்கத்தில் இருந்து ஒரு விசாலம். நெருக்கம் வரும் பொழுதுதான் நாம் தேவனுக்கு ஜெபிக்க ஆரம்பிப்போம். தேவன் அங்குதான் அற்புதங்களை செய்கிறார்.